ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வியூவர்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சண்டே நான் வந்து சரவணா ஸ்டோர் எலைட் டி நகர் அது தாம்பரம் குரோம்பேட்டில் இருக்கிற சென்னை தாம்பரம் குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர் எலைட்டில் வந்து ஒரு இயரிங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அந்த இயரிங்கோட டிசைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இயரிங். கேஸ்டிங் டைப் மாடல் வருது. இது வந்து மொத்தம் 3 கிராம் வருது ஃப்ரெண்ட்ஸ். 3.60 மில்லி வந்தது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 லீஃப் வச்சு கீழே வந்து டாட்டாக இருந்து இப்படி இருக்கும். இதில் வந்து ஸ்டார் வச்ச சொரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய மாடல் இருந்துச்சு. எனக்கு வந்து சரி நம்ம வீட்டுக்கு ரஃப்யூஸாக போட்டுக்கிறோமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது வாங்கினேன். அங்கே டிசைன்ஸ்லாம் காமிக்கலாம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டேன், வீடியோ வந்து இப்போ எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா சண்டே கூட்டம் அதிகமாக இருக்கிறனால அப்படி சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு நாள் போகும்போது எடுக்கிறேன். பாருங்கள், சரவணா ஸ்டோர் எலைட்டில் தான். இந்த இயரிங் வந்து டோட்டலாக 3 கிராம் வந்தது. இந்த இயரிங் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேட்டு பார்த்துக்கோங்க. 29/9/2024 நேற்று எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயரிங் வந்து பார்த்துட்டிங்களா டேட்டு? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து கோல்டு இயரிங் ஷாப்பிங் தான் நான் பண்ணேன். நேற்று டேட்டு வந்து 29/9/2024. அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 7035. கொஞ்சம் கூட இருந்திருக்கும். நேற்று கோல்டு ரேட் நான் கவனிக்கலை. அதில் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க நானாக நினைக்கிறேன். இது வந்து 3 கிராம், கரெக்டாக 3 கிராம் 3.60 மில்லி வந்தது. மில்லி வந்து 60 வந்துச்சு. சரிங்களா? 3 கிராம் அப்படிங்கிறனால அன்னைக்கு கோல்டு ரேட்டு சேர்த்து 21,105 ரூபா. வேஸ்டேஜ் வந்து 14% போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2,954 ரூபா வேஸ்டேஜ். அப்போ ஜிஎஸ்டி 736 ரூபா. டோட்டல் வந்து 25,277 ரூபா. சரவணா ஸ்டோர் எலைட் குரோம்பேட்டில், தாம்பரம் குரோம்பேட்டில் இருக்கிறதுல தான் நான் வாங்கினேன். இப்போது இதில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், சரவணா ஸ்டோர் எலைட்லேயுமே இப்போது எனக்கு பார்த்தப்போ நான் என் பொண்ணுக்கு வந்து ரிங் எடுக்க போனேன். கை செயின், வளையல் எல்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிசைன்லாம் அடுத்தடுத்து நான் காமிக்கிறேன். அப்போ வந்து 12 கிராம், 8 கிராம், 11 இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு. நான் அந்த 3 பொருள் எடுத்தேன். 3 பொருளையுமே 12 கிராமுக்கு கீழே தான் நான் எடுத்தேன். 8 to 12 கிராமுக்கு அதுக்குள்ளே தான் எடுத்தேன். ஆனால் இப்போது எந்த டிசைன் இப்போ கேஸ்டிங் டைப் மாடலுக்கு 14% போட்டிருப்பாங்கன்னு சரி சாதாவாக ஓல்டு டிசைன் உள்ள கம்மல் பார்த்தேன். அதுலேயுமே 14% தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போது வேஸ்டேஜில் அங்கேயுமே 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஆனால் எங்கேயுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பில் டீட்டெயில்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஜிஎஸ்டி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. வேஸ்டேஜ் எவ்வளோ என்ன ஏதுங்கிறது அதில் வந்து சரியாக கொடுக்காத மாதிரி இருக்குது. அதனால் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாளுக்கு நாள் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதில் எப்படி நம்ம சிக்கனமாக இருந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். இது என்னோட எத்தனாவது கம்மலுங்கிறத கரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேவிங்ஸ் வீடியோ, கோல்டு ஜுவல்லர்ஸ் வீடியோலாம் வந்துட்ருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, நம்ம இப்போ இருந்தே கண்டிப்பாக கோல்டு சேமிச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ 7,000 ரூபாயா இருக்கிறது, அடுத்த வருஷம் இந்நேரம் 8,000 ரூபாயா கண்டிப்பாக ஆகும். அதுக்கடுத்த வருஷம் 9,000, அதுக்கடுத்த வருஷம் 10,000 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர ₹1 கூட ஒரு நாளைக்கு ஒரு கிராமில் இருந்து குறையாது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இதுதான் எல்லாரோட நம்பிக்கையும். கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சேவிங்ஸ் என்னென்னா, நான் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், உண்டியல் சேவிங்ஸ் நம்ம சிக்கனமாக இருக்கணும். அதை விட இப்போ டிஜி கோல்டு ஆப்ஸ் வந்து நிறையா போட்டுட்ருக்காங்க. அதையும் நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நான் இப்போ சீட்டு கட்டிகிட்டு இருக்கிறனால நான் அது போட முடியாது. மற்றபடி நெக்ஸ்ட்டு நான் அது போடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கையில் இருக்கிற காசை வச்சு நான் கோல்டு காயின்ஸ் நான் வாங்கலான்னு இருக்கேன். நீங்களும் சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான்
வீடியோஸ்லாம் போடுறேன். என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கம்மல் பார்த்துக்கோங்க. கம்மல் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.